கொண்டாடி வந்தா கொண்டாடி வந்ததுனால உங்க பட்டி அத்தனை முடங்கி நின்றுச்சு. புரியுதா? உடம்பு ரீதியாகவும் முடங்கி நின்றுச்சு. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப கட்டை உடைச்சாச்சு. அவளையுமே போய் சேர வேண்டிய பக்கம் சேர்த்தியாச்சு. புரியுதா? இது உடம்பு ரீதியா இருக்கிற தொந்தரவு உனக்கு மாறி போயிருப்பா. நீ என்ன முயற்சி பண்ணி படிக்கணும். கூட வந்து மாஸ்டருக்கு கூட வர போதுமா? அப்புறம் இன்னொன்னு கேட்காம இருக்கிறியா? சரி, உங்க குல தெய்வம் என்ன எப்படி அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியே ஒரு பக்கம் போய் பாட்டு வந்திருக்கிற வீரமாத்தி தான் உங்க குலதெய்வம். அந்த தெய்வம் தான் உன்னுடையது. புரிஞ்சுதா? தாராளமா கும்பிடி எந்த குறை வராது. அதோட செருப்பு போட்டு இருக்கிற தேவாதி ஒண்ணு நிக்குது, நானும் நிக்கிறேன். செருப்பு போட்டு இருக்கிற தேவாதி என்ன அல்வா வச்சிருக்க நாயே நானு உள்ள இருக்கிறனா கொண்டாடு போ. அடியா இன்னைக்கு முறையை சேர்த்து முறையை திருப்பி வாங்குற. இன்னையிலிருந்து முறையா ஒரு காரியம் அத்தனை படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். இதை பத்தி போட்டு குழப்பிட்டு மனசுல கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். புரிஞ்சுதா? என் பொறுப்புல விட்டு இன்னையிலிருந்து என் ஆடுத்து பாரு. இந்த புடிச்சல்லப்பா போக்கலம் சிக்கல் வெத்த கண்ணு தடமாறி போகுது. உடலியா ஆங்கன்னு தடமாறி போகுது. தடமாறியா போயிடுமா? இல்ல கருத்து நிறுத்துவியான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கருத்து நிறுத்திடுவா இல்ல விட்டுருவா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா. அதெல்லாம் சிறுக்குள்ள வெள்ளாம ஊடு வந்து சேராது. நான் இருக்கிற நாயா படிப்பு விதியில முன்னேற்றத்துக்கு கொடுத்தாச்சு. போய் பொழப்ப பார்க்க சொல்லு. கருத்து நிறுத்தி போடாத. புரிஞ்சுதா தாயி? சந்தேகப்பட்டு கருத்து நிறுத்த வேண்டாம். போய் பொழப்ப பார்க்க சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். குடும்ப ரீதியா சில குழப்பத்தை வச்சு திங்கிறியா? 3 நாள்ல விடுதல் சொல்றது புரியுதா? பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில கொண்டாடி போடலாம் தெரியுமா? இன்னையிலிருந்து கூட வந்து நின்று முத்துமோ காமிச்சு முறையா முடிச்சு அது மாற்றி கொடுத்துடலாமா? எழுத்து ராயி அத்தி முனமேல் நிற்கிறாயோன்ற பட்டி இல்லையா? காரியமும் ஜேதாரமை போச்சு. இல்லத்திலேயே சில சிக்கல்ல நிற்கிறியாயா? இதை கைமாத்தி கொடுத்து இந்த பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிற்கிறியாயா? 3 ஏடு புரிஞ்சுதா? நீ ஒரு ஏட்டுக்கு வந்து நான் 3 ஏடா சொல்றேன். இதை சொல்றது புரியலையா? இதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு காப்பாற்றி குடும்பத்தை கேட்டு நிற்கிறியாயா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தியா? அந்த ஆயானே விடாது கும்பிடாயா? அவன் தான் எங்க பட்டியல கொண்டு நிறுத்தி இருக்கிறான். புரிஞ்சுதா? சிலது தேவையில்லாம சிக்கா பண்ணி போட்டாங்க ஐயா. அதனாலதான் பொன்னாளுடைய காரியம் மக்களையுமே தடைப்பட்டு நிக்குது. இந்த காரியத்தை இன்னைக்கே கட்ட உடைக்கிறனாயா 3 ஏட்டை முட்டா முடிச்சு அந்த பட்டியல் நிரகாசமா வைக்கிறேன். தாயி அடியா அங்க கருப்பம் கொட்டில வெத்துக்கையா வந்து நிக்கிறியே தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நிக்கணும் அதே மாதிரி இல்ல மத்தடி இன்னைக்கு கீரால குறையோடு நிக்கிறாயா இல்லையா? இது வந்து ஜமாளிக்க முடியாம எத்தனை வேதனை சோதனை நடக்குது பாத்தியா? இதெல்லாம் மீட்டு கொடுத்து நோக்கு நொடியிலிருந்து மீளோன்னு பட்டியல வருமானத்தை கொடுக்கணும், தொழில் முறைக்கு மாற்றத்தை கொடுக்கணும். ஒன்றுக்கு ஒண்ணு சிக்கலா நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னொரு காரியம் முன்னே எதிர்பார்த்துட்டு நிக்குது. அது தாமசமா போகுது. அதை மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அதெல்லாம் நீ போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். அதுக்கு எப்படிங்கிறது நான் தெரிஞ்சு காமிக்கிறேன். போதுமா? போ வரப்போ அடியா தாயி கருப்பக்கோட்டையில காரியம் கை கூட மாட்டேங்குதா இல்லையா? தாமசமாவே இருக்குது. எந்த பக்கம் போனாலும் நடக்கிற நேரத்தில் தடைப்பட்டு நின்று போயிருது. இதுக்கு நல்ல உத்தரவு போட்டு தசகாமின்னு வந்து கேட்டு நல்ல காரியம். 1. 2வது சில மனசு
மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நிக்கிறீங்க. இதுல ஏதாவது சிக்கல் வருமா, சிக்கல் வராதா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? அதெல்லாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் எந்த விதத்திலும் சேதாரம் எல்லாம் கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எப்பொழுது தாயும் தகப்பனுமா கூட வரணும். பயப்படாது. இந்த பாலத்துக்கு கருப்ப 3 நாளுக்குள்ள சில மாற்றம் தரணும். அடியா நில உழஞ்சு வந்து நிக்கிறியா? நில உழஞ்சு வந்து நிக்குது. தேவையில்லாத சிக்கல் மரபொருள சொல்றது புரியுதா? தேவையில்லாத சிக்கல் சிக்கல் தானே நீங்க விண்ணப்பட்டு போச்சு. இதுல இருந்து என்னை விடுவிச்சு கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க. எத்தனை சோதனை நடக்குது பாத்தியா? வீட்டு போடலாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா? சிக்கல் இல்லாம வீட்டுக்கு கொண்டு தர வேண்டியது எப்போது போதுமா? வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன். இல்லையா? மாடு ஒரு பக்கம் கண்ட ஒரு பக்கமும் தெசுமாரி போச்சு. எசுமாரி போச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் யார் மேல தப்பு? கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சு. இல்லையா? தேவையில்லாத பழக்கம், வருமானம் வீட்டுக்கு வந்து சேரல. இதனால பல சிக்கல். அவ்வளவு எத்தனை நாளைக்கு பொறுத்து பாப்பா? நல்லபடியா ஒண்ணு சேர்த்து வாழ வச்சு கொடுத்துருவா. பழச்சுக்குவியா? அடியா எனக்கு இது ஆகாது. புரியுதா? என்கிட்ட வந்து இது நல்லது பண்ணி கொடு அப்படின்னு மனசார நின்று கும்பிட்டுட்டா அப்படின்ட்டா இதுல இருந்து மீட்டு உங்க வட்டியும் ஒண்ணு சேர்த்து வாழ வச்சு கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? அது போக தொழில் முறையும் செய்ய முடியல, வருமானமும் வந்து நிக்க மாட்டேங்குது. தேவையில்லாத பழக்கத்தை போய் படுத்துக்கிறேன். உண்டாலியா தாயி? இது எல்லாம் மீட்டு இதே வட்டியில் தவிரத்துக்கு முன்னாடி சத்தியமாக்கு நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு பாத்திரலாமா? சொல்றா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு பாத்திரலாமா? ஜெயிக்க வச்சிடலாமாயா? அவன் தலைநகரம் வச்சிடலாம். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஒண்ணு தலைதேச தனி பார்த்து ஒரு நேரத்தில் ரசம் போட்டு குடிச்சு இதான் தாய் போ வீட்டு தரணும். அடியா தாயி ஆங்கார் கருப்பங்கோட்டையில் அழுது குழம்பி ஆறா பெருகி வந்து நிக்கிறே. இல்லையா தாயி? இல்ல மத்தடி தசிக்கு தசை மாறி போச்சாயா? வட்டி படுகலம் சாஞ்சு போச்சு. இல்லத்துக்குள்ள நிக்கலாம் ஏமாந்த கூட போச்சு. நீ காரி கை கூடாம நீ சிதறி போய் வந்து நிக்குதாயா? இதுக்கெல்லாம் விட கொடுத்து மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறது குடும்ப ரீதியா. இல்லையா? இது மீட்டு குடும்பம்னா நான் இருக்க தகுதி பண்ணல சாய்ஸ் தரேனப்பா. அதுல இருந்து மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. வாட கப்பிக்கிறது கப்பி சுட்டலாம், கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துடலாம். இந்த நீ போக்குவரத்து இதை வச்சுக்க ஒரு பாதுகாப்பு. போகிறோம்பா அடியா கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு காரியம் மீட்டு குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போச்சு. வருமானம் பத்த மாட்டேங்குது. கடன் சுமை ஏறி போச்சு. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, மனசுக்குள்ள கருக்கு போயா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு குடுன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா? இதுல இருந்து காப்பாற்றி குடுன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா? இது வரைக்கும் ஏமாந்த கூட பொழைச்சிட்ட நான் ஒரு திசை காமிக்கிறேன். புடிச்சுக்கியா? புடிச்சுக்கலாம். நான் இருக்க தகுதி மண்ணில் அதுல இருந்து உன்னை மீட்டு இதே பற்றி உன்னை கோபுர கலசு பண்ற மாதிரி முன்ன வச்சிடலாம். போதுமா? 10ஆம் நாள் அதிசயத்துக்கான திரும்பும் போகணும். இன்னையிலிருந்து ரேட்டுக்கு முறையா வந்துடும். போதுமா தாயி? போது. இது வரைக்கும் நீ பட்டது அத்தனையுமே இந்த ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு பால் திறக்கி வச்சுட்ட. இந்தியிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? இதுவும் முடிச்சு கொடுத்துருனாயா? தாயே அடியா கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு கொந்தளிச்சு வந்து நிக்கிறிய. இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தனும் இருண்டு போச்சாயா? செல்வாக்கா இந்த பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா போய் நிக்குதாயா? வருமானம் வர மாட்டேங்குதாயி? தொழில் முறை சின்ன பின்னப்பட்டு நிக்குது. தங்கம் செதறி நிக்குது. மரபொல்ல சொல்றது புரியுதா? அதை நல்லபடியா நீ நினைக்கிறபடியா மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டாலியா தாயி? தாயி ஏமாந்த போல பொழைச்சிருச்சாயா? கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் தங்கத்தடம் போட்டு தடையில்லாத மீட்டு கொடுத்துறேன். போதுமா? என் கோட்டையில அந்த எந்த பத்தி சேதாரம் ஒப்படைக்கிறேன்.